இங்க ஒருத்தர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் கப் எடுத்து அதுல முட்டையை பாயில் பண்ணி சாப்பிடுறாரு. சோ வாங்க நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த ஒரு முட்டையை தான் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அதுவும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு பேப்பர் கப்ல தான் நாங்க பாயில் பண்ண போறோம். அந்த பேப்பர் கப்புக்கு கீழே மெழுகுவர்த்தியை வச்சு இந்த ஒரு ஸ்டைல தான் இன்னைக்கு நம்ம பாயில் பண்ண போறோம். உங்க எல்லாருக்குமே தெரியும் பேப்பர் கப்பை ஃபயர்ல காட்டினா அது கண்டிப்பா எரிஞ்சிரும்னு. அப்புறம் எப்படி அந்த முட்டையை பாயில் பண்றதுன்னு நீங்க கேப்பீங்க. சோ இந்த ஒரு பேப்பர் கப்ல நம்ம முதல்ல தண்ணி ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு கேண்டில்ல இப்படி புடிச்சுதான் நம்ம பாயில் பண்ண போறோம். சோ இப்படியே நம்ம புடிச்சு பண்ணிட்டு இருக்கனால நமக்கு ஹேண்டுங்கிறது ரொம்ப வலிக்கும். சோ அதனால இந்த மாதிரி ஒரு கிட்ட நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சோ அந்த கிட்ட இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல வச்சு அதுக்கு நடுவுல ஒரு கேண்டில வச்சு கிட்டுக்கு மேலதான் இந்த பேப்பர் கப் வச்சு பாயில் பண்ண போறோம். இப்போ வாங்க அந்த கேண்டில பத்த வச்சுக்கலாம். சோ இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருச்சு. இது ஃபெயில் ஆனதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு. ரீசன் ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் அவுட் சைட்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணனால காத்து அடிச்சிட்டு இருந்தனால எங்களால அவ்வளவா பண்ண முடியல. பேப்பர் கப்புக்கு கீழேயே எக்ஸ்ட்ரா பேப்பர் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த ஒரு பேப்பர் கேண்டில் ஃபயர் ஸ்டேபிளா இல்லாதனால சோ அந்த எக்ஸ்ட்ரா பேப்பர் மேல பட்டு நல்ல ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ அது அப்படி ஓட்டையை போட்டுட்டனால அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வடிய ஆரம்பிச்சிருச்சு. சோ வாங்க நம்ம இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீட்டுக்குள்ள வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இதோட ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் கீழே கொடுத்திருக்கேன் வீடியோ, மறக்காம அதை போய் பாருங்க.